அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சீனிராஜ், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். நேற்றைய தினம் மானாமதுரையில் ஆகாஷ் என்ற ஒரு இளைஞன் 100 நாட்களுக்கு முன்பாக ஒரு குற்ற வழக்கில் காவல்துறை கைது பண்ணுறாங்க. அந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது கிட்டத்தட்ட காவல்துறை அவர்களை தாக்கியதாகவும், காவல்துறை தாக்கியதில் லாக்அப் டெத்தில் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி தமிழகமெங்கும் ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அவரோட உடலை யாருமே வாங்காமல் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அவரது உடலை உறவினர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள், சமூகம் சேர்ந்த மக்கள் எல்லாரும் போராடி 100 நாட்கள் உடலை வாங்காமல் மருத்துவமனையில் வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போது தாவேகாவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே, அரசு சார்பில் வாதாடினவங்க எல்லாருமே பேசி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உடனடியாக அந்த உடலை நல்லடக்கம் பண்ணுங்கள், உறவினர்கள் வாங்க மறுத்துவிட்டால் காவல்துறையை உடனடியாக பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் நேற்று உறவினர்கள் வாங்க மறுத்த சூழ்நிலையில் காவல்துறையினர் தம்பி ஆகாஷோட உடலை நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது சட்டத்தின்படி செயல் நடந்திருக்கான்னு பார்த்தா வேதனைக்குரிய விஷயந்தான். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த சம்பவத்தையும் சில இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை தூண்டி விதமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுமா இருக்கட்டும், தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த சில தலைவர்கள் எல்லாருமே சில சமூக வலைதளங்கள் சில விஷயத்தை பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதிக்கு ஒரு நீதியான்னு சொல்லி திருப்புவனத்தில் தம்பி அஜித் அவர்கள் இறந்து போகும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒப்பிட்டு, அஜித் அவர்களுக்கு ஒரு நீதியும் தம்பி ஆகாஷுக்கு ஒரு நீதியா, ஜாதி ரீதியாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறையை சொல்கிற மாதிரியும் அரசாங்கத்தையும் சொல்கிற மாதிரியும் சில பதிவுகளை நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. உண்மையிலேயே இது சொல்ல போனோம் அப்படின்னா, 2 வழக்கோட முரண்பாடுகளை நீங்கள் பொதுவாக நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிடணும். தம்பி அஜித்தோட வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு கோயிலில் பணியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பெண்மணி வண்டியை பார்க்கிங் பண்ண சொல்லும்போது என்னோடய கீயை கொடுத்துட்டு போயிருந்தா, அல்லது நகையை காணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அவனை தெஃப்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய், நீ தான் திருடிட்டியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அவனை அடித்து கொன்றுதாங்க காவல்துறை தரப்பினரில். இது ஒரு பக்கம். இந்த பக்கம் நடந்த விஷயத்தில் என்னென்னா, ஏதோ ஒரு பாரில் ஒரு சண்டை நடந்ததாகவும், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளாக்கில் ஏதோ விற்கும்போது உள்ள பிரச்சனைகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகளுக்காக பேசினார், வச்சார். அதுக்கப்புறம் இவரை போய் விசாரணை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தம்பி ஆகாஷ் அவர் ஆல்ரெடி 2 வழக்குகள் அவர் மேலே இருக்குது, ப்ரீவியஸ் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. சரி, இவர் அக்யூஸ்ட் அப்படிங்கிறனால அடித்து கொண்டலாமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவங்க உறவினர்களும் சரி, சமுதாய தலைவர்கள் எல்லாருமே வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, காவல்துறைமை வழக்கு பதியணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு வழக்கு பதிஞ்சிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படின்னா, அந்த காவல்துறையினர் மீது SC/ST ஆக்டின் கீழ் வழக்கு பதியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அங்கே காவல்துறை வழக்கு பதியாமல், அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதியாமல் நுப்பாட்டிடுறாங்க. அதே நேரத்தில் 50 லட்ச ரூபா நஷ்டீடு கேட்குறாங்க. சில கோரிக்கையில் வைக்கிறாங்க. இதில் ஸ்பெஷல் நம்ம அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, அந்த SC/ST ஆக்ட் அதன்படி அந்த கோரிக்கையை வச்சனால அந்த வழக்கு பதியப்படாமல் சில காரணங்களால் அது தள்ளி போயிடுச்சு. அதனால் அவங்க கோரிக்கை நிறைவேறாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத தான் அங்கே பார்க்க முடியுது. இப்படியான சூழ்நிலையில் 2 வழக்குமே 2 வெவ்வேறு கோணங்களில் இருக்கிற வழக்கு. ஆனால் சமுதாய தலைவர்களாக இருக்கிறவங்களும் சரி, சீமான் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனடியாக ஒரு அரசை குறை சொல்லணும், இல்லை ஒரு நிர்வாகத்தை குறை சொல்லணுங்காக 2ஐயும் ஒப்பிட்டு, அவருக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதி, ஜாதிக்கு ஒரு நீதியாங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தும் விதமாக பதிவுகள்லாம் போட்டிருக்கீங்க. இது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம். அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க. அதே நேரத்தில் சரி, இப்போ ஆகாஷுக்கு நடக்கிறதெல்லாம் நியாயமானு கேட்டால் அது கிடையாது. அதுக்குண்டான முறையில் அதுக்கு எப்படி நீதி கிடைக்கணுமோ, உங்கள் கோரிக்கை எப்படி முன்வைக்கணுமோ அப்படி நீங்கள் சட்டத்தின் முன்னால் நின்று போய் நீங்கள் நீதி வாங்குங்க. மக்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதுக்காக காவல்துறை மேலே SC/ST ஆக்ட் போடுங்க அப்படின்னு சொன்னால் எந்த வழக்கில் யாரை கைது பண்ண முடியும்? இப்படியான நிறைய விஷயங்கள், முரணான விஷயங்களை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடிய வேலைகளை தலைவர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு நுப்பாட்டிக்கோங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.